லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவருக்கு எனக்கு வித்யா கூட கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். அவன் நல்லா வாழ்றான்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டார். அதை சொன்னா நானே தப்ப ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். வேணாம். பேசுடா. என்ன சொல்ல போற? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல போறியா? டேய், உன்ன மாதிரி ஆளலாம் நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன். உன் குடும்பத்துக்கு அன்னைக்கு நான் உதவி செய்யாம கொஞ்சம் சுயநலமா இருந்திருந்தா இன்னைக்கு நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். என் பொண்டாட்டி இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா. என் பொண்ணை நல்லா படிக்க வச்சு உன் அம்மாவை விட பெரிய ஆள் ஆக்கியிருப்பேன். ஆனா எல்லாம் நாசமா போச்சு. டேய், உதவி செய்யறவங்களுக்கு துரோகம் செய்யற புத்தி உள்ள குடும்பம் உன் குடும்பம்னு அன்னைக்கு எனக்கு தெரியாம போச்சு. வெளுத்ததெல்லாம் பால்னு நினைச்சோம். அது பால் இல்ல, விஷன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நாங்க உதவி செஞ்சிருக்கவே மாட்டோம். ஏய், உங்க அம்மாவுக்கு என் மேல என்னடா கோபம்? உன் அப்பாவை நான் கொலை பண்ண பார்க்கல, கோபத்துல தள்ளி விட்டேன். அவனுக்கு அடிபட்டுருச்சு. அதுக்கு என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டா உன் அம்மா. இப்போ என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்கா உன் அம்மா. இங்க பா, எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறான். முடிவு கட்டுறான். அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் எந்த தப்புமே செய்யல. அங்கிள், எங்க அப்பா உங்க குடும்பத்து மேல அவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துதான் எங்களை வளர்த்திருக்காரு. நாங்க அப்படி பண்ண மாட்டோம் அங்கிள். என்ன சென்டிமெண்டா பேசி என்ன கவுக்க பாக்குறியா? நீ என்ன பேசினாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ஏற்கனவே நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். என் பொண்ணு நேர்ல வந்து சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். வரட்டும். அங்கிள், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இப்ப நீங்க கோபத்துல செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களை மட்டும் இல்லாம உங்க பொண்ணோட எதிர்காலத்தையும் பாதிக்கும். இவ்வளவு நாள் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டு இப்ப திரும்ப உள்ள போறதுக்கான சிச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்ணிக்காதீங்க. ப்ளீஸ் அங்கிள், இன்னைக்கு இப்படியே விட்டு போயிடுங்க. உங்க மேல எந்த கேஸும் ஃபைல் ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்ன பார்த்தா கேஸுக்கு பயந்த மாதிரி தெரியுதா? என் வாழ்க்கையில பாதி நாள் காரணமே இல்லாம ஜெயில இருந்தவன்டா நானு. இப்ப சரியான காரணத்துக்காக ஜெயிலுக்கு போற நிலைமை வந்தா அத பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். என்னோட ஒரே குறிக்கோள், உன் அம்மாவுக்கு நான் பாடம் கத்து கொடுக்கணும். உங்ககிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்தணும். அவ்வளவுதான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என்னாச்சுடா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. என்னடா சொல்ற? இப்ப என்னடா பண்றது? பக்கத்துல யாராவது மெக்கானிக் கிடைப்பாங்களா? பா, இந்த இடத்துல யாருப்பா வருவா? என்னடா? நாம தான் ரிப்பேர் பண்ணணும். டேய், மாணிக்க சொன்ன டைம் முடிஞ்சு நாம போலனா அவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும்டா. சரி, சீக்கிரம் ஸ்டெப்னி எடுத்து மாட்டு. சரிப்பா. நிமிஷத்துல வர்றேன்னு சொன்ன உங்க அப்பன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா அவன் இன்னும் வரல. டேய், உன் உயிர் மேல உங்க அப்பனுக்கு இருக்கிற அக்கறை அவ்வளவுதானா? அங்கிள், கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. பாப்போம். மாணிக்கம் தான் கால் பண்றான். மாணிக்கம், டேய் எங்கடா இருக்க? என் பொண்ணு எங்க? மாணிக்கம், நாங்க வந்துகிட்டு தான் இருக்கோம். பக்கத்துல வந்துட்டோம். வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு.
ஸ்டெப்னி மாத்திக்கிட்டு இருக்கோம், வந்துருவோம். ஏய், என்ன விளையாடுறியா? கபார், என்ன பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னடா, என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்க திட்டம் போறியா? சேச்சே, இல்ல மாணிக்கம், நாங்க மட்டும்தான் வரோம். ஏய், இவ்வளவு நேரம் என் பொண்ணு உன் வீட்லயே இல்லைன்னு சொன்ன, இப்ப என் பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி என் பொண்ணு மாதிரி என்கிட்ட யாரையோ பேச வச்ச. மாணிக்கம், அது உன் பொண்ணுதான். நீ பேசுமா. ஹலோ அப்பா, நான் வித்யா தான்ப்பா பேசுறேன். நான் இவங்க கூட தான் இருக்கேன். என் பொண்ணை நான் நேர்ல பாக்குற வரைக்கும் நான் எதையும் நம்ப மாட்டேன். என்னம்மா? ஹலோ மாணிக்கம். ஏன்னா நீயும் உன் பொண்டாட்டியும் என்ன பழிவாங்க என்ன வேணாலும் செய்வீங்கடா, எப்படி வேணாலும் ஏமாத்துவீங்க. டேய் மாணிக்கம், ப்ளீஸ் சொல்றத கேளுடா. என் புள்ள மேல சத்தியமா உன் பொண்ணு என் கூட தான் இருக்கா. டேய், உனக்கு நான் இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க வரணும். வரலன்னா உன் பையனுக்கு என்ன ஆகுனே தெரியாது. என்ன கொலகாரனா மாத்திராத. இன்னும் 10 நிமிஷம் தான். வந்துருவோம் மாணிக்கம். ஹலோ, 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காமா. நீ என் கூட தான் இருக்கன்னு சொல்லி நம்ப மாட்டாமா. சஞ்சய்க்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. அப்பா என்ன நடந்தாலும் எங்க அப்பா வாழ்க்கையும் போயிரும், என் வாழ்க்கையும் வீணா போயிரும். டேய் விஜய், அப்பா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும்பா. 1/2 மணி நேரம்? அவ்வளவு நேரம் அப்பா பொறுமையா இருக்க மாட்டாரு மாமா. கோவத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவாரு. இங்க இருந்து மாணிக்கம் சொன்ன இடம் எவ்வளவு தூரம் இருக்கும்? இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குப்பா. வேற வழி இல்ல மாமா, நான் முன்னாடி போறேன். தனியா போறியா? விஜயா, டேய் விஜய், நீ வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வந்துடா, நான் விஜயா கூட போறேன். சரிங்கப்பா. டேய் அண்ணா, 2 பேரும் போய் சாப்பிட்டு எங்க 2 பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. போங்க. அண்ணா, நான் மட்டும் இங்க இருக்கேண்ணா. ஏய் போங்கடா, அவ என்ன மாரி எங்கேயும் போக முடியாது. போங்க. சரி வாடா. ஏய், பெத்த மகனை கடத்தி வச்சிருக்க, இப்ப கூட என்ன ஏமாத்த பாக்குற உங்க அப்ப. 10 நிமிஷத்துல வர்றேன்னு சொன்னவன் ராத்திரி 10 மணி ஆச்சு இன்னும் வரல. அப்ப நான் மட்டும் ஏன் உனக்கு இறக்கம் காட்டணும்? அவன மாதிரி தான் நானும் நடந்துப்பேன். ஏய் ஏய், அங்கிள், தப்பிச்சு please போ, என்ன போங்கடா. விட்டுருங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க யாரோ சொன்ன தப்பான தகவலை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால பாதிக்கப்பட போறது நீங்க மட்டும்தான். அங்கிள், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன விட்டுருங்க அங்கிள், ப்ளீஸ். வேணாம், ஏய், விடுங்க அங்கிள். வேணாம் அங்கிள், நீங்க எதையும் புரிஞ்சுக்காம அப்படிதான் அங்கிள் நடந்துக்கிறீங்க. இங்க பாருங்க அங்கிள், இப்ப நான் போனா உங்க பொண்ணை நீங்க மீட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சொன்னா கேளுங்க. இப்ப நான் போனா தான் உங்க பொண்ணு வித்யா வர முடியும். என்ன போக விடுங்க அங்கிள். இங்கிருந்து தப்பிக்க முடியாது. ஏய், விடுங்க. சொன்னா கேளுங்க அங்கிள். விடுங்க. வேண்டாம், விடுங்க அங்கிள். நான் சொல்றது கேளுங்க.
ஓ, இங்கதான் இருக்கீங்களா? உடனே ஆண்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர சொல்றேன். ஹலோ ஆண்டி, என்னாச்சு பிரீத்தி? அம்மா, என்ன பிடிக்க. அம்மா, சொல்றது கேளுங்க அங்கிள், விடுங்க. இங்க நடக்கிற கலவரத்துக்கும் வித்யா இங்க வர்றதுக்கும் ஆண்டி நேர்ல வந்து பாக்குறதுக்கும் சரியா இருக்கும். டிரைவர் மேடம். கார் எடு. ஓகே மேடம். விடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அங்கிள், இது நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன போக விடுங்க அங்கிள். உன்னை விட மாட்டேடா. அங்கிள், வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. விடுங்க. என்ன பழி வாங்குறதா நினைச்சு அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏய், வேணாம். சீக்கிரம் வீட்டுல இருந்து ஒரு உயிர் போகும். என்னம்மா என்னாச்சு? ஏம்மா என்னாச்சு? எடு, பாத்துடு. என்னம்மா பண்ற? ஏமா இப்படி பண்ற? நான் என் உயிருக்கு சமமா நினைக்கிறேன் அந்த தாலிய என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக கழட்டிட்டேன் மாமா. என்னம்மா நீ? இல்ல மாமா, நான் தான் சஞ்சயோட பொண்டாட்டின்னு அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அதனால எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை. வித்யா, வித்யா, சஞ்சய், 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 அப்பா, அப்பா, விடுங்கப்பா.
பாத்து. அப்பா அம்மா வித்யா, உனக்கு ஒண்ணு ஆகலையா? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. அவசரப்பட்டு நீங்க பெரிய தப்பு பண்ண பாத்துட்டீங்களேப்பா. நான் என்னமா தப்பு பண்ண? இவன் உனக்கு தாலி கட்டி இருக்கா, உன்னை கொடுமைப்படுத்தி இருக்கா. இவங்க குடும்பமே ஒண்ணு சேர்ந்து உன்னை சித்திரவதை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா? நித்யா, ஒரு அப்பனோட வலி என்னன்னு அவங்களுக்கு புரிய வேண்டாமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னா? இல்லம்மா, ஊர்க்கார ஒருத்தன். ஊர்ல எவனோ சொல்றதெல்லாம் நீங்க நம்பிட்டு இப்படி முட்டாள்தனமா நடந்துப்பீங்களாப்பா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா. நீ என்னம்மா சொல்ற? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆமாப்பா, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. உங்களை மீறி நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்? நான் உங்க பொண்ணுப்பா. இந்த குடும்பத்துக்கு எப்படி நான் வாக்கப்பட்டு வருவேன்? என் பொண்ணு அந்த தப்ப செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியுமா. இருந்தாலும் உன்னை கட்டாயப்படுத்தி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் சொன்னாங்க. அதாம்மா. அப்பா, எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போச்சு. அந்த மாப்பிள்ள ரொம்ப தப்பானவன். அதுக்கப்புறம் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலப்பா. நம்ம குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற பகைய பெருசாக்குறதுக்காக உங்களை யாரோ தப்பா தூண்டி விட்டுருக்காங்க. இப்போ நீங்க எடுத்த இந்த முடிவால எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு இவரோட அப்பா அம்மா மேல கோவம்னா அவங்க கூட மோதணும். அதை விட்டுட்டு ஏன்பா இவரை கடத்தினீங்க? என்ன மன்னிச்சிருமா. நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். ஐயோ, ஆண்டி இன்னும் வரலையே. அப்பா, நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் இத்தனை நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தீங்களா? பரவாயில்லம்மா, நான் மறுபடியும் ஜெயிலுக்கு கூட போறேன். நீ நல்லா இருக்கலாமா? உனக்கு இவங்க குடும்பத்தால எந்த ஆபத்து இல்லையே. அதை தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. மாணிக்கம், நீ நினைக்கிற மாதிரி நாங்க கெட்டவங்க இல்லடா. ஏன் இப்படி எங்களை வெறுத்து ஒதுக்குற? என்னைக்கோ நடந்த தப்பா மனசுல வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் எங்களை எதிரியாவே பாக்குற? டேய், நீ பேசாதடா. இந்த ஜென்மத்துல உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீயும் பொண்டாட்டியும் தான் என்னோட முதல் எதிரி. அத நானும் மறக்க மாட்டேன், என் பொண்ணு மறக்க மாட்டா. இன்னைக்கு நாங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்க தானடா. அப்பா, பழச பத்தி பேசி பிரச்சனை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்புங்க. ஊருக்கா? ஏமா? அப்படின்னா நீ என் கூட வாமா. நான் இப்போ உங்க கூட வர முடியாதுப்பா. ஏமா வர முடியாது? நீ இங்க என்ன பண்ண போற? என் கல்யாணம் நின்னதும் நான் சென்னைக்கு வேலை தேடி வந்தேன்ப்பா. இங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். தனியா ஒரு ரூம்ல தங்கி இருக்கேன். இப்ப நான் உங்க மேல ஃபைல் பண்ணிருக்கிற கேஸை எல்லாம் சரி பண்ணணும். இங்க எனக்கு அதை தாண்டி நிறைய வேலை இருக்குப்பா. எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் ஊருக்கு வந்து பாக்குறேன். இப்போ நீங்க கிளம்புங்க. இங்க பார், நீ தெரியாம கூட என் பொண்ணுக்கு எந்த கெடுதல் பண்ணிடாத. உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லி வை. உங்களால இவளுக்கு ஒரு சின்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் எந்த எல்லைக்கும் போவேன்.
நான் போயிட்டு வரேம்மா. பத்திரமா இருந்துக்க. நான் போய் விட்டுட்டு வரேன். என்னப்பா? அம்மாடி நித்யா, நல்லா இருந்த நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வர காரணமா இருந்த இந்த வேதா குடும்பத்தை நீ பழி வாங்குவன்னு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. அம்மாடி, என்னம்மா யோசிக்கிற? உங்க அம்மா எப்படி செத்தான்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கு காரணமா இருந்த அந்த குடும்பம் நல்லா இருக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நீதாம்மா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும், எப்படியாவது பழி வாங்கணும். அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னம்மா யோசிக்கிற? சத்தியம் பண்ணுமா.